வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரெக்சிட்டால் ஸ்வீடனை விட்டு வெளியேற உத்தரவு. 21 ஆண்டுகளாக வசிக்கும் 78 வயது மூதாட்டிக்கு போராட்டம். லண்டனில் பாதுகாப்பற்ற சாம்பி மண்டலம். கத்தி ஏந்தும் கடை ஊழியர்கள். அச்சத்தில் பொதுமக்கள். பிரிட்டனின் கடற்படை ட்ரோன்களில் பொருத்தப்பட்ட ரகசிய கேமராக்கள் சீனாவிற்கு தரவுகளை அனுப்பியதாக அதிர்ச்சி தகவல். டென்மார்க் நகரில் அடுத்தடுத்து துப்பாக்கிச் சூடு. பலர் படுகாயம். குற்றவாளிகளை தேடும் தீவிர பணியில் காவல்துறை. பிரித்தானியாவில் கடலோர நகரத்தில் தஞ்சம் கோருவோரை தங்க வைக்கும் ரகசிய திட்டம். விளாடிமிர் புட்டினின் புதிய படை திரட்டல் திட்டம். உலகப்போர் அச்சத்திற்கு மத்தியில் 5 லட்சம் வீரர்களை சேர்க்க ரகசிய திட்டம். போலந்து ஜெர்மனி எல்லையில் மாபெரும் கச்சா எண்ணெய் கண்டுபிடிப்பு. துளையிட வர்சா தீவிரம். ஜெர்மனி எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் நாட்டில் கடந்த 21 ஆண்டுகளாக வசித்து வரும் 78 வயதுடைய பிரிட்டிஷ் மூதாட்டி ஜோய்ஸ் தாமஸ் என்பவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு அந்நாட்டு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். பிரெக்சிட் விதிகளை பின்பற்றி தங்குவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தாமதமானது என்று கூறி அவருக்கு இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவனை இழந்த இந்த மூதாட்டி தனது குடும்பத்தினருக்கு அருகில் இருக்க விரும்பி சட்ட போராட்டத்தை தொடங்கியுள்ளார். ஸ்வீடன் அரசின் இந்த கடுமையான நடவடிக்கையால் இதுபோன்ற ஆயிரக்கணக்கான பிரிட்டன் நாட்டவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக தொண்டு நிறுவனங்கள் கவலை தெரிவித்துள்ளன. தாமதத்திற்கான நியாயமான காரணங்களை சமர்ப்பிக்க தவறியதாக கூறி அவரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து வழக்கறிஞர்கள் உதவியுடன் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் இத்தகைய விவகாரங்களை அணுக வேண்டும் என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஸ்வீடன் அரசை வலியுறுத்தி வருகிறது. லண்டனில் பாதுகாப்பற்ற சாம்பி மண்டலம். கத்தியேந்தும் கடை ஊழியர்கள். அச்சத்தில் பொதுமக்கள். லண்டன் நகரின் ஒரு குறிப்பிட்ட பகுதி கடுமையான போதைப்பொருள் புழக்க மற்றும் மாநில சூழல் காரணமாக சாம்பி மண்டலம் என அழைக்கப்படும் அளவிற்கு ஆபத்தானதாக மாறியுள்ளது. இப்பகுதியில் அதிகரித்து வரும் குற்ற செயல்கள் மற்றும் வன்முறை தாக்குதல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கடை ஊழியர்களே கத்திகளை கையில் ஏந்தி பணிபுரியும் அவலம் நிலவுகிறது. கடுமையான போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வலம் வருவதால் அப்பகுதியில் வியாபாரம் மற்றும் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் மோசமாகி வரும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கட்டுப்படுத்த கோரி உள்ளூர் மக்களும் கடை உரிமையாளர்களும் காவல்துறையினரிடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் பிடியில் சிக்கியுள்ள இந்த பகுதிகளை மீட்கவும் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தவும் கூடுதல் ரோந்து படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய ராஜ்யத்தின் தலைநகரிலேயே பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் மத்தியில் நிலவும் இந்த பாதுகாப்பற்ற சூழல் பெரும் விவாதத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனின் கடற்படை ட்ரோன்களில் பொருத்தப்பட்ட ரகசிய கேமராக்கள் சீனாவிற்கு தரவுகளை அனுப்பியதாக அதிர்ச்சி தகவல். பிரிட்டன் கடற்படை மற்றும் சிறப்பு படைகள் பயன்படுத்தி வந்த K3 ஸ்கவுட் உளவு ட்ரோன்களில் உள்ள கேமராக்களில் சீன தயாரிப்பு பாகங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கேமராக்கள் ரகசியமாக சீனாவுக்கு தகவல்களை தெரிவித்து வந்ததை அடுத்து பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் உடனடியாக அவற்றின் இணைப்பை துண்டித்துள்ளது. பிரிட்டனின் முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்ததாரரான கிராகன் டெக்னாலஜி குரூப் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்ட இந்த ட்ரோன் கேமராக்கள் 3ஆம் தரப்பு மூலம் பெறப்பட்டவை ஆகும். பாதுகாப்பு பரிசோதனையின் போது இந்த கேமராக்கள் இயங்கும் நிலையை குறிக்கும் சமிஞ்சைகளை சீனாவில் உள்ள ஒரு IP முகவரிக்கு அனுப்பியது கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தகைய பாதுகாப்பு மீறல் மற்றும் உளவு பார்த்தல் ஆபத்து காரணமாக இராணுவ தளவாட விநியோக சங்கிலியில் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து கடுமையான விவாதங்கள் எழுந்துள்ளன. டென்மார்க் நகரில் அடுத்தடுத்து துப்பாக்கிச் சூடு. பலர் படுகாயம். குற்றவாளிகளை தேடும் தீவிர பணியில் காவல்துறை. டென்மார்க் நாட்டில் உள்ள ஹோல்பெக் நகரில் நிகழ்ந்த திடீர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பலத்த காயங்களுடன் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கோபன்கேகன் நகருக்கு மேற்கே சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பகுதியில் இந்த வன்முறை சம்பவம் அரங்கேறியுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் சம்பவ இடத்திலிருந்து வெள்ளை நிற காரொன்றில் தப்பியோடியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குற்றவாளிகளுக்கு இடையேயான உட்கட்சி பகை அல்லது முன்விரோதம் காரணமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். தகவல் அறிந்ததும் விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தப்பியோடிய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்ச்சியான இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் கடலோர நகரத்தில் தஞ்சம் கோருவோரை தங்க வைக்கும் ரகசிய திட்டம். பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் நாட்டின் அமைதியான கடலோர பகுதி ஒன்றில் அகதிகளை தங்க வைக்க திட்டமிட்டுள்ள ரகசிய தகவல் வெளியாகி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அழகிய சுற்றுலா நகரத்தில் அகதிகளுக்காக முகாம்களை அமைக்க திட்டமிட்டுள்ள அரசுக்கு எதிராக உள்ளூர் மக்களும் அதிகாரிகளும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். உள்ளூர் உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கும் இத்தகைய ரகசிய முடிவுகள் சமூக அமைதியை குலைக்கும் என்று உள்ளூர்வாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சுற்றுலாத்துறையை சார்ந்து இயங்கும் இந்த கடலோர நகரின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் இந்த திட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்படும் என்று வணிகர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அகதிகளுக்கான மாற்றிடங்களை தேடும் அரசின் அவசர நடவடிக்கைகளும் முறையான கலந்தாலோசனையின்றி செயல்படுத்தப்படும் திட்டங்களும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் முறையிட உள்ளதாகவும் திட்டத்தை முழுமையாக வாபஸ் பெறும் வரை தங்களது போராட்டத்தை தொடரப்போவதாகவும் உள்ளூர் பிரதிநிதிகள் எச்சரித்துள்ளனர். விளாடிமிர் புட்டினின் புதிய படை திரட்டல் திட்டம். உலகப்போர் அச்சத்துக்கு மத்தியில் 5 லட்சம் வீரர்களை சேர்க்க ரகசிய திட்டம். உக்ரைனுடனான போரை தீவிரப்படுத்தும் நோக்கில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அடுத்த சில வாரங்களில் சுமார் 5 லட்சம் வீரர்களை படையில் சேர்க்க ரகசிய திட்டங்களை தீட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுமக்கள் மற்றும் சர்வதேச நாடுகளின் எதிர்ப்பை தவிர்க்கும் வகையில் இந்த முறை வெளிப்படையான அறிவிப்புக்கு பதிலாக பொதுமக்கள் மற்றும் சர்வதேச நாடுகளின் எதிர்ப்பை தவிர்க்கும் வகையில் இந்த முறை வெளிப்படையான அறிவுக்கு பதிலாக மறைமுக ஒப்பந்தங்கள் மற்றும் எல்லை கட்டுப்பாடுகள் மூலம் இந்த ஆள்சேர்ப்பு நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. முந்தைய படை திரட்டல்களால் உள்நாட்டில் ஏற்பட்ட அதிருப்தியை கருத்தில் கொண்டு இந்த முறையானது மிகவும் ரகசியமாகவும் கவனமாகவும் திட்டமிடப்பட்டு வருவதாக உக்ரைன் மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சேர்க்கப்படும் இந்த புதிய படைப்பிரிவுகள் உக்ரைன் களத்துக்கு அனுப்பப்படுவதுடன் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் பால்டிக் நாடுகளுக்கு எதிரான உளவியல் அழுத்தத்தை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. போர்க்களத்தில் அதிகரித்து வரும் உயிரிழப்புகள் மற்றும் துருப்புகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரஷ்ய அரசு தொடர்ந்து பல்வேறு மறைமுக ஆள்சேர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் இந்த அதிரடி நகர்வு உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் 3ஆம் உலகப் போர் குறித்த அச்சத்தையும் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. போலந்து ஜெர்மனி எல்லையில் மாபெரும் கச்சா எண்ணெய் கண்டுபிடிப்பு. துளையிட வர்சா தீவிரம், ஜெர்மனி எதிர்ப்பு. போலந்து நாட்டின் பால்டிக் கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மாபெரும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் அந்நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகிறது. ஸ்வினோய்ச் சி துறைமுக நகருக்கு அருகிலுள்ள வாலின் பகுதியில் அமைந்துள்ள இந்த வயலில் கோடிக்கணக்கான டன் கச்சா எண்ணெய் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. கனடாவைச் சேர்ந்த சென்ட்ரல் ஐரோப்பிய பெட்ரோலியம் நிறுவனத்தின் மூலம் கண்டறியப்பட்டுள்ள இந்த வளத்தை வெட்டி எடுக்க போலந்து அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையில் இந்த திட்டத்தால் ஜெர்மனியில் யூசெடம் தீவின் சுற்றுலாத்துறை மற்றும் கடல்சார் சூழலியல் கடுமையாக பாதிக்கப்படும் என்று ஜெர்மன் தரப்பில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன.